வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். அந்த சின்ன டவுனில் வாழ்ந்து வந்த எரிக்கான்ற ஒரு பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக போலீஸ் ரொம்ப தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு வந்த சமயத்தில் அவங்களோட சந்தேகம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டான சார்லி மேலேயே திரும்பி இருக்கு. அந்த டவுனோட போலீஸ் சீஃப் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு சார்லிக்கு எதிராக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சார்லி தான் இந்த கொலையை செஞ்சதா அந்த கேஸையே திசை திருப்ப பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு அந்த கேஸை விசாரிச்சுட்டு வந்த ஸ்டீஃபன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஹைடின்ற ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது சம்பந்தமா அந்த சீஃப் கிட்ட ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்காரு. என்ன வாய்ப்புனா, இன்னும் 5 நாளைக்குள்ள இந்த கேஸ் சம்பந்தமான ஏதாவது முக்கியமான எவிடன்ஸை கண்டுபிடிச்சாகணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்றதை தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஒருவேளை அது மட்டும் நடக்கலன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன்னு அந்த சீஃப் அந்த 2 பேர்கிட்டையும் உறுதியாவே சொல்லி இருக்காரு. அந்த 5 நாள்ல ஸ்டீஃபனும் ஹைடியும் அந்த கேஸை கிராக் பண்ண முடிஞ்சுதா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வேற வழி இல்லாம சீஃப் சொன்ன அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு ஸ்டீஃபனும் ஹைடியும் அங்க இருந்து வெளியே வந்தாங்க. அவங்க கையில 5 நாட்கள் இருந்துச்சுதான். ஆனா அது மட்டுமே தலையும் புரியாத வாளும் புரியாத அந்த கேஸை கண்டுபிடிக்க போதுமானதா இருக்குமா? ஆனாலும் அவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க நினைச்சாங்க. சரி, இந்த முறை எங்கிருந்து ஆரம்பிக்கலான்னு யோசிக்கும் போது மறுபடியும் சார்லி கிட்ட இருந்தே இதை ஆரம்பிக்கலான்னு யோசிச்சாங்க. இந்த முறை அவனை பார்க்க ஸ்டீஃபன் மட்டும் இல்ல, ஹைடியும் போயிருந்தாங்க. வழக்கம் போல ஸ்டீஃபன் தான் அவன் கிட்ட எல்லா கேள்விகளையும் கேட்டிருக்காரு. ஹைடி அவன் சொல்ற பதில்களை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேல நடந்த அந்த கான்வர்சேஷன்ல அவன் சொன்ன பதில்கள் எல்லாம் ஓரளவுக்கு கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அப்பதான் கடைசியா ஹைடி சார்லி கிட்ட, எரிக்கா உன்னை பிரேக்கப் பண்ற பிளான்ல இருந்தது உனக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டதும் சார்லி அமைதியானா. சில நிமிடங்களுக்கு அப்புறமா, நான் அதை கெஸ் பண்ணி இருந்தேன்னு சொன்னான். ஒருவேளை அதனாலதான் அவளை நீ கொன்னுட்டியோன்னு கேட்டாங்க ஹைடி. இதை கேட்டதும் சார்லி பதட்டமடைய ஆரம்பிச்சான். என்ன சொல்றீங்க? எனக்கு அடிக்கடி கோபம் வருன்றது என்னமோ உண்மைதான். ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியமே கிடையாதுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சான் சார்லி. அதுக்கு அமைதியா மறுபடியும் ஹைடி, அப்போ எரிக்கா உன்னை பிரேக்கப் பண்ணி இருந்தா நீ அவளை கொன்றுப்பியான்னு கேட்டதுக்கு, இல்ல நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு சொன்னா சார்லி. ஆனா அவனோட பதில்ல தடுமாற்றம் தெரிஞ்சது. இந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொன்ன விதத்தையும் அவன் தடுமாறினதையும் வச்சு பார்க்கும்போது அவன் மேல ஸ்டீஃபனுக்கு முதன்முறையா சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை எரிக்காவை இவன் தான் கொன்னிருப்பானோ? பட் ஸ்டில் மற்ற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இன் திஸ் கேஸ். அதுக்கு மேல பேசாம அங்கிருந்த 2 பேரும் வெளியே கிளம்பி வந்தாங்க. வெளியே வந்ததும் ஸ்டீஃபன் ஹைடியை பார்த்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹைடின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஹைடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் எதையோ மறைக்கிறான்னு தோணுது ஸ்டீஃபன். எரிக்காவோட இறப்புல கண்டிப்பா இவனுக்கு தொடர்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொன்னாங்க ஹைடி. இந்த சமயத்துல ஸ்டீஃபனுக்கும் அந்த சந்தேகம் ஏற்பட்டு இருந்துச்சு. அடுத்ததா எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட்டை சல்லடை போட்டு தேடாத குறையா தேடிட்டாங்க தான். பட் ஸ்டில் அந்த அபார்ட்மெண்ட்டை திரும்ப பார்க்க நினைச்சாங்க 2 பேரும். அடுத்ததா எரிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்காங்க. இந்த முறை அவங்க போகும்போதும் எரிக்காவோட ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த மற்ற ஒர்க்கர்ஸ் கிட்டையும் எரிக்காவை பத்தின எல்லா டீடைல்ஸையும் கேட்டிருக்காங்க. அவங்களும் மறுபடியும் எரிக்கா கூட பழகினது, எரிக்கா எப்படிப்பட்ட பொண்ணு, எரிக்காவுக்கும் சார்லிக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, எரிக்கா காணாம போனதுக்கு சில நாட்கள் முன்னாடி இருந்தே ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்ததுன்னு எல்லாத்த பத்தியும் மறுபடியும் அவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்டையும் பேசி இருக்காங்க. அவர்கிட்ட பேசிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வெறுமனே எரிக்கா காணாம போன அந்த நாளோட ஃபுட்டேஜ்னு மட்டும் இல்லாம அங்க அவைலபிளா இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டேஜையும் அவங்க கேட்டிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்குண்டான ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அந்த ஒட்டுமொத்த ஃபுட்டேஜையும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அனலைஸ் பண்றதெல்லாம் சின்ன வேலையே கிடையாது. பட் ஸ்டில் ஒரு பெரிய டீமையே ஏற்பாடு பண்ணி அந்த ஃபுட்டேஜை எல்லாம் செக் பண்ண வச்சாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பல முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அந்த ஃபுட்டேஜை எல்லாம் செக் பண்ணும்போது சரியா நவம்பர் லாஸ்ட் வீக்ல ஒரு பிரச்சனை அங்க நடந்திருக்கு.
என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் மதியம் வாக்குல சார்லி எரிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்கான். ஆரம்பத்துல 2 பேரும் பேசிக்கிட்டு மட்டும் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்குமெண்ட் ஹீட்டடா மாற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல எரிக்காவை சார்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இத பார்த்து ரெஸ்டாரண்டே பரபரப்பா இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்க, அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் எல்லாருமே சார்லிக்கு எதிரா சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஏதோ சத்தம் போட்டு சார்லி அங்கிருந்து வெளியே அனுப்பி இருக்காரு. அதுக்கப்புறம் இருந்த ஃபுட்டேஜ்ல எல்லாம் சார்லி அந்த பக்கம் வந்த மாதிரியே எந்த பதிவும் இல்ல. ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னாடி எரிக்காவோட பிஹேவியர் ரொம்பவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லார் கூடயும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்களோட ஆட்டிடியூட்ல திடீர் ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கு. சோ எங்க இருந்து தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே புரிய வருது. அந்த ஃபுட்டேஜை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரும் சரி, எரிக்கா கூட வேலை செஞ்சவங்களும் சரி, அதை ஏன் சார் கேக்குறீங்க? சார்லி அன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் சார். எரிக்காவுக்கு வேற யார் கூடயோ தொடர்பு இருக்கணும், தன்னை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு எரிக்காவை பயங்கரமா அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம். அப்புறம் நான் தான் அவனை மிரட்டி, இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது, அதை மீறி வந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவன்னு மிரட்டி அனுப்பி வச்சேன்னு சொன்னாரு அந்த ஓனர். அப்பயே நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டதுக்கு, நானும் எரிக்கா கிட்ட கேட்டேன் சார், ஆனா எரிக்கா தான் வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லியிருக்காரு அந்த ஓனர். அண்ட் அவங்க கிட்ட புதுசா இன்னொரு கேள்வியவும் கேட்டிருக்காரு. ஒருவேளை இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சார்லி சந்தேகப்பட்ட மாதிரியே எரிக்கா வேற யார் கூடயாவது பேசுறத நீங்க பாத்திருக்கீங்களான்னு அங்க இருந்த எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா அப்படி எரிக்கா யார் கூடயும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் இல்லன்னு, சார்லி கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு தான் அவ இருந்தான்ற மாதிரியான தகவல்களை தான் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஸ்டீஃபனும் ஹைடியும் அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அதுக்கப்புறமா எரிக்கா வழக்கமா அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போற வழியில ஏதாவது செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கான்னு செக் பண்ணிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3 இடத்துல இருந்திருக்கு. அங்க இருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அங்கேயும் 1 மாசத்துக்கிட்ட ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜை செக் பண்றதுல பெருசா ஒன்னும் அவங்களுக்கு பிரச்சனையே ஏற்படல. அப்படி செக் பண்ணும்போது டிசம்பர் 5ஆம் தேதி ஈவினிங் 8 மணிக்கு இவங்க வேலையை விட்டு அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ யாரோ ஒரு ஹூடி போட்ட பர்சன் எரிக்காவை ஃபாலோ பண்றது ஒரு செக்யூரிட்டி கேமரால ரொம்ப நல்லாவே பதிவாகி இருந்தது. அதே மாதிரி 7ஆம் தேதியும் பதிவாகி இருந்தது, 8ஆம் தேதியும் பதிவாகி இருந்தது. அந்த ஆள் யாருன்னு தெளிவா ஐடென்டிஃபை பண்ண முடியலனாலும் அந்த ஆளோட அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது அது சார்லியா இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் ஸ்டீஃபனுக்கும் ஹைடிக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டதும் சார்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்த பாருக்கு போய் இத பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல சார்லி வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமா அந்த 3 நாட்களும் வேலையை விட்டு போயிருந்தது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் அந்த ஓனர் இன்னொரு புது விஷயத்தையும் சொன்னாரு. என்னன்னா, அதே டைம்ல தான் சார்லி அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டதாவும், ஆனா அவன் கேட்ட தொகை ரொம்ப பெருசா இருந்ததால என்னால தர முடியாம போச்சுன்னு சொல்லியிருக்காரு அந்த பார் ஓனர். இப்படி கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே சார்லி மேல இருந்த சந்தேகத்தை அதிகப்படுத்துற மாதிரியா இருந்துச்சு. ஆனாலும் இன்னொரு சந்தேகம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அவன் கொலை பண்ணதாவே வச்சுக்கிட்டாலும் காட்டுல எரிக்காவோட பாடி கண்டெடுக்கப்படும் போது ரொம்ப மோசமான நிலையில சிதைக்கப்பட்டிருந்துச்சு. அதையும் அவன் தான் பண்ணியிருப்பானா? சந்தேகம் தான். அதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவுதான் நினைச்சாங்க ஹைடி. அப்போ எரிக்காவோட உடல் அந்த நிலைமையில கண்டெடுக்கப்பட்டதற்கு யாரு காரணம், இல்ல எது காரணம்? இந்த ஒரு கேள்விக்கான விடை மட்டும் அவங்களுக்கு பிடிபடவே இல்ல. சோ 2வது நாள் மறுபடியும் சார்லி கிட்டேயே விசாரிக்க போனாங்க. சார்லிய மடக்கிற மாதிரி எத்தனை கேள்விகள் கேட்டாலும் திரும்ப திரும்ப அவன் முதல்ல சொன்ன விஷயங்களையே தான் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா இந்த முறை அவன் கிட்ட ஏதோ ஒரு படபடப்பு இருந்ததை ஸ்டீஃபன்னாலையும் ஹைடினாலையும் உணர முடிஞ்சது. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்த ஸ்டீஃபன் அவனை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கெல்லாம் அவன் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹைடிக்கும் ஒரு பக்கம் டென்ஷன் ஏறினாலும் அதை வெளிக்காட்டிக்காம பொறுமையா எழுந்து அவங்க ஃபைல்ல இருந்த சில போட்டோஸை வெளியே எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எந்த போட்டோஸ்னா, எரிக்கா இரவு வேளைகள்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நாட்கள்ல யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கான ப்ரூஃப் அந்த சிசிடிவில பதிவாகி இருந்தது இல்லையா, அதை தான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் போட்டோ காப்பீஸா எடுத்து ஹைடி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த போட்டோஸை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா அந்த டேபிள் மேல வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த போட்டோஸை பார்க்க சார்லி அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சான். இருந்தாலும் சமாளிக்கிற மாதிரி, என்ன இது போட்டோஸ்னு கேட்கும்போது அதுக்கும் வந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு ஹைடி பொறுமையா, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பதிவான நாள்ல நீ பார்ல இல்லன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம், உன்னோட ஓனர்கிட்ட நீ எதுக்காகவோ பணம் கேட்டன்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு மேலேயும் உன்னால எதையும் மறைக்க முடியாது, என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லுன்னு மிரட்டி இருக்காங்க ஹைடி. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த சார்லி இனியும் தப்பிக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொன்னதை கேட்கும்போது பல கேள்விகளுக்கு விடை கிடைச்சதுதான். ஆனா அவன் சொன்னதுக்கு அப்புறம் அதை விட பல கேள்விகள் அவங்களுக்கு உருவாச்சு.
அப்படி அவன் என்ன சொன்னான்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி சார்லி அண்ட் எரிக்காவுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் ஈவினிங் டைம்ல சார்லி எரிக்காவை பார்க்க போயிருக்கான். அப்போ எரிக்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. எரிக்கா பேசிக்கிட்டு இருந்த நபரும் ஆல்மோஸ்ட் சார்லி வயசுல இருந்த ஒரு நபர் தான். அதை பார்த்ததும் சார்லிக்கு கோபம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவன் அன்னைக்கு எரிக்காவை பார்க்காமயே திரும்பி போயிருக்கான். ஈவினிங்க்கு மேல எரிக்காவை கால் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆரம்பிச்சிருக்க அந்த பிரச்சனை. அவன் அன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததை பத்தியும் அங்க அவன் பார்த்ததை பத்தியும் சொல்லி பெரிய சண்டையே போன்ல போட ஆரம்பிச்சான். இதை எரிக்கா கொஞ்சமும் எதிர்பார்க்கல தான். இருந்தாலும் பொறுமையா அன்னைக்கு என்ன நடந்ததுன்றத எரிக்கா அவன்கிட்ட விளக்கி இருக்காங்க. அந்த நபர் என்கிட்ட யதார்த்தமா தான் ஒரு நாள் வெளியே போலாமான்னு கேட்டாரு. ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க எரிக்கா. அதுக்கப்புறம் எரிக்கா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா சார்லி அதை நம்புற மாதிரியே இல்ல. அவனுக்குள்ள இருந்த இன்செக்யூரிட்டி எரிக்கா தன்னை விட்டு போயிடுவான்ற ஒரு நினைப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அவனோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா டாக்ஸிக்கா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் இதை எரிக்கா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போக பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கும் பெரிய சீன் கிரியேட் பண்ணி சண்டைகளை போட்டு வந்திருக்கான் சார்லி. அது வரைக்குமே கூட எரிக்காவுக்கும் சார்லிக்கும் நடுவுல நடக்கிற சண்டைகளை பத்தி பெருசா யாருக்குமே தெரியாம தான் இருந்திருக்கு. ஆனா எப்போ எரிக்காவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் ஒரு நாள் சண்டை போட்டானோ அப்போதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றது மத்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எரிக்கா அவன்கிட்ட பேசுறத சுத்தமாவே நிறுத்தி இருக்காங்க. ஆனா சார்லி விடாம தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல எரிக்கா தன்னை பிரேக்கப் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மனநல அவனுக்கு சுத்தமா கிடையாது. அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் எரிக்காவை தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கணுன்றதுக்காகவும் சார்லி என்னவெல்லாமோ பண்ணியிருக்கான். ஆனா எதுவுமே வேலைக்காகல. எது நடக்கக்கூடாதுன்னு அவன் நினைச்சானோ அதுவும் நடந்துச்சு. ஒரு நாள் அவனுக்கு கால் பண்ண எரிக்கா, நமக்குள்ள இனிமே செட் ஆகாத சார்லி, நாம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கா. அப்போ அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு. எரிக்காவை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அப்பவே முடிவெடுத்தான். என்ன பண்ணலான்னு யோசிக்க அவனுக்கு பல விஷயங்கள் தோணுச்சு. அது கடைசியா வந்து நின்ன இடம் அவளை கொலை பண்ணணும்ன்றது தான். ஆனா அவனே அதை பண்றதுக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா எரிக்காவுக்கும் அவனுக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எரிக்கா இறந்து போயிட்டா கண்டிப்பா தன் மேல சந்தேகம் வரும்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அந்த பிரச்சனைகளுக்குள்ள மாட்டாம வேற யாராவது ஒரு 3ஆம் நபர் மூலமா அவளை கொலை பண்ணா என்னன்ற ஒரு முடிவுக்கு வந்தான் சார்லி. ஆனா இதை யாரை வச்சு செய்யறது, எப்போ எப்படி செய்யறது, எப்படி இதை பண்ணா தன் மேல எந்த விதமான சந்தேகமும் வராம இருக்குன்றத பத்தியெல்லாம் தீவிரமா அவன் யோசனையில இருந்தான். அதை பத்தி அவன் யோசனையில இருக்கும்போது தான் பாருக்கு அடிக்கடி வர்ற மார்க்கஸ்ன்ற ஒரு நபர் அவனோட ஞாபகத்துக்கு வந்தான். மார்க்கஸ் ஆளுங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது, சண்டை போடுறது மாதிரியான வேலைகளை செய்யற ஒரு ஆள். அந்த ஆளும் சரி அந்த ஆளோட கேங்கும் சரி சார்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பாருக்கு தான் சரக்கடிக்க வருவாங்க. அப்படி அவங்க சில சமயங்கள்ல வரும்போதெல்லாம் யாராவது ஒரு புது ஆள் அவங்கள பார்க்க வருவாரு. அப்படி வந்தா ரகசியமா கார்னர்ல இருக்க ஒரு டேபிள்ல வச்சுதான் மார்க்கஸ் அவங்க கூட பேசுவான். அப்படி பேசும்போது பல முறை வந்தவங்க மார்க்கஸ்க்கு பணம் கொடுக்கறதையும் கவனிச்சிருக்கான் சார்லி. சோ எரிக்காவை கொலை பண்றதுக்கு அவன்கிட்ட பேசுனா என்னன்னு தோணியிருக்கு சார்லிக்கு. ஆனா உடனடியா அவனால மார்க்கஸை பிடிக்கவே முடியல. 2 நாள் கழிச்சு பாருக்கு மார்க்கஸ் தனியா வந்திருக்கான். இதுதான் சரியான சந்தர்ப்பன்றத புரிஞ்சுக்கிட்ட சார்லி அவனுக்கு ட்ரிங்க் சர்வ் பண்ணும்போது உன் கூட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருக்கான். திடீர்னு சார்லி இப்படி பேசுவோன்றத மார்க்கஸ் எதிர்பார்க்கல போல. சுத்தியும் பார்த்துட்டு, சரி உன்னோட ஷிஃப்ட் முடிஞ்சதும் பக்கத்துல இருக்க கிராசரி ஸ்டோரோட பார்க்கிங் லாட்டுக்கு வந்துட்டு பேசிக்கலான்னு சொல்லியிருக்கான் மார்க்கஸ். அன்னைக்கு ஷிஃப்ட் முடிஞ்சதும் வேக வேகமா பக்கத்துல இருந்த அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போயிருக்கான். அங்க மார்க்கஸோட கார் மட்டும் நின்னுகிட்டு இருந்திருக்கு. சார்லி அந்த கார் கிட்ட போனதும் கிளாஸை இறக்கி உள்ள உட்காருன்னு சொல்லியிருக்கான் மார்க்கஸ். உள்ள உட்கார்ந்ததும் என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு சில நிமிடங்கள் தயக்கத்துக்கு அப்புறமா நேரடியா என்னோட எக்ஸ்லவர் எரிக்காவை கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்கான் சார்லி. அதை சொல்லிட்டு எரிக்காவை பத்தின டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கான். அதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த மார்க்கஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி பண்றேன், ஆனா $20,000 ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டிருக்கான். இதை கேட்டதும் சார்லி ஷாக் ஆயிட்டான். இது $20,000? அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன்னு கேட்டான் சார்லி. அதை கேட்ட மார்க்கஸ், உன்னை நான் அடிக்கடி பார்க்கறதால தான் உனக்கு இந்த ரேட் சொல்லியிருக்கேன். இதுவே வேற யாராவதா இருந்தா கண்டிப்பா இதை விட அதிகமாக தான் கேட்டிருப்பேன்னு சொன்னான் மார்க்கஸ். இதை மார்க்கஸ் சொன்னதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. தேவையில்லாம எதுக்கு ஒரு பொண்ணை கொலை பண்ணணும்னு அப்பா அவனுக்கு தோணி இருக்கு போல. ஒருவேளை பணம் அதிகமா கேட்டா வேணான்னு சொல்லிட்டு அவன் போயிட கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிதான் $20,000 கேட்டிருக்கான் மார்க்கஸ். ஒரு பார் டெண்டர் கிட்ட இவ்வளவு பணம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு மார்க்கஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆனா மார்க்கஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பதில சொன்னா சார்லி. சரி, நான் உனக்கு தரேன், இன்னும் 2 நாள்ல நான் உனக்கு தரேன். பணத்தை கொடுக்கும்போதே அந்த கொலையை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கான் சார்லி.
இத மார்க்கஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனாலும் அத முகத்துல காட்டிக்காம, சரி இன்னும் 2 நாள் கழிச்சு பணத்தோட நைட் இதே பார்க்கிங் லாட்டுக்கு வா, மத்தத பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சான் மார்க்கஸ். 2 நாள் கழிச்சு மார்க்கஸ் சொன்ன அந்த $20,000 பணத்தோட அதே பார்க்கிங் லாட்டுக்கு வந்தான் சார்லி. இன்னைக்கும் மார்க்கஸோட கார் தான் அங்க தனியா நின்னுட்டு இருந்துச்சு. இப்படி நடந்ததையெல்லாம் சார்லி சொல்லிக்கிட்டே வந்தப்போ ஸ்டீஃபன் அவனை தடுத்து நிறுத்தி, உனக்கு எப்படி $20,000 பணம் கிடைச்சதுன்னு கேட்டாரு சார்லி. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, என்னோட பார் ஓனர் சில இல்லீகலான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சார். எனக்கு அது தெரியாதுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் பண்ற வேலைகள் எல்லாமே எனக்கு தெரியும். அது மூலமா எக்கச்சக்கமான பணம் வருது சார். அதுல இருந்து எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நான் எடுத்துப்பேன். அதே மாதிரிதான் அப்பையும் எடுத்தேன்னு சொல்லியிருக்கான். அப்பதான் ஸ்டீஃபன் ஒரு நாள் ஒரு பெரிய தொகையை கடனா கேட்டதாவும், ஆனா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு பார் ஓனர் சொன்னது அப்போதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. இதையெல்லாம் யோசிச்சுட்டு ஸ்டீஃபன் சார்லியை பார்த்து, சரி மேலே சொல்லுன்னு சொல்லவும் அவன் தொடர்ந்து அடுத்து நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்கான். அன்னைக்கு நைட் மார்க்கஸை பார்க்க சார்லி பணத்தோட மட்டும் போகல, எப்படி கொலை பண்ணணுன்ற ஒரு பிளானையும் அவன் போட்டுட்டே போயிருந்தான். கார்ல ஏறினதும் மார்க்கஸ் கிட்ட அந்த $20,000 பணத்தை கொடுத்துட்டு எரிக்காவை எப்படி கொல்லணும்னு பிளானை சொல்லியிருக்கான். எரிக்காவோட அபார்ட்மெண்ட் பில்டிங்கை பத்தி, அவ எங்க சாவி வெப்பன்றத பத்தி எல்லாமே சார்லிக்கு தெரியுன்றதால அவனோட பிளானை பக்காவா போட்டு வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம அது ஒரு வின்டர் டைமா இருந்ததால அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பெருசா ஜன நடமாட்டமும் இல்லாம இருந்திருக்கு. இதெல்லாம் சார்லிக்கும் மார்க்கஸ்க்கும் அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. அவன் போட்ட பிளான் படி ராத்திரி 8 மணிக்கெல்லாம் அவன் செஞ்சு வச்சிருந்த டூப்ளிகேட் கீயை பயன்படுத்தி எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு மார்க்கஸ் ஒளிஞ்சுக்கணும். கரெக்டா 8:30 கிட்ட எரிக்கா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வருவா. அவ உள்ள வந்ததும் அட்டாக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா அவ வீட்டுக்கு போனதும் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவோ இல்ல குளிக்கிறதுக்காகவோ பாத்ரூம்க்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்துல பாத்ரூம்ல வச்சு அவளை கொல்லணும். அவளை கொன்னதுக்கு அப்புறமா அவளோட உடலை பெரிய பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி அவளோட பெட்ரூம் ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வராதபடி மார்க்கஸ் அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியே வந்து எரிக்காவோட பாடியை எடுத்துட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். அண்ட் இதையெல்லாம் செய்யும்போது எந்த விதமான கை ரேகையும் படாம இருக்கிறதுக்கு ஹேண்ட் கிளவுஸை கண்டிப்பா போட்டுட்டு பண்ணணும்னு பிளான் எல்லாத்தையுமே தெளிவா அவன்கிட்ட சொல்லியிருக்கான் சார்லி. இதுக்கு நடுவுல அவன் பண்ண போறதையும் சொல்லி இருந்தான். சில முறை எரிக்காவுக்கு கால் பண்றதை பத்தியும், அதுக்கப்புறமா 11 மணி வாக்குல நான் எரிக்காவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வருவேன், அதுக்குள்ள இது எல்லாத்தையும் நீ செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னான் மார்க்கஸ் கிட்ட. அவன் சொன்ன பிளானை கேட்டு மார்க்கஸ்க்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தி போச்சு. ஏன்னா மார்க்கஸ் ஒரு ராவான பர்சன். எதா இருந்தாலும் எடுத்த இடுப்புல பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் மார்க்கஸ். ஆனா ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் மார்க்கஸ்க்கு புது விஷயமா இருந்துச்சு. அதுவும் தன்னை விட ரொம்ப சின்ன பையன் இப்படி ஒரு வேலையை செய்யறான்றத மார்க்கஸ்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இருந்தாலும் அவன் சொன்ன பிளானுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கான் மார்க்கஸ். அந்த பிளானை போட்டு 3வது நாள் ராத்திரி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மார்க்கஸ் என்ன பண்ணான்னு சார்லிக்கு எதுவுமே தெரியாது. ஆனா பிளான் போட்டபடி தான் எல்லாமே நடந்திருக்கு. அவன் எதிர்பாராம நடந்த விஷயங்கள் என்னன்னா, அந்த பாத்ரூம்ல ஏற்பட்டிருந்த பிளட் ஸ்பேட்டரும் துளி துளியா எரிக்காவோட பெட்ரூம் ஜன்னல் வரைக்கும் விழுந்திருந்த ரத்த துளிகளும் மட்டும்தான். மற்றபடி அவன் பிளான் போட்ட மாதிரியே தான் எல்லாமே இருந்துச்சு. ஏன் அவன் வேணும்னே தான் அவனோட கைரேகைகளை எரிக்காவோட வீடு முழுக்க பதிச்சும் இருந்தான். ஏன்னா தனக்கும் எரிக்காவுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்காக. நான் பிளான் போட்ட மாதிரியே தான் எல்லாமே நடந்துச்சுன்னு நினைச்சேன் சார். ஆனா 3 நாள் கழிச்சு எரிக்காவோட சிதைந்து போன பாடி கிடைக்கும் போது தான் எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. அது என்னோட பிளான்லயே இல்லைன்னு சொல்லி முடிச்சான் சார்லி. இதையெல்லாம் ஒரு பக்கம் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்டீஃபன், ஹைடி மற்றும் சில காவல் அதிகாரிகள். இதை கேட்டதுக்கு அப்புறமா அங்க சில நிமிடங்கள் அமைதி நிலவி இருக்கு. சரி, இப்போ மார்க்கஸ் எங்க இருக்கான், அவன் உன்னை வந்து பார்த்தானா இல்ல கான்டாக்ட் பண்ணானான்னு கேட்டதுக்கு தான் சார்லி ஒரு குண்டை தூக்கி போட்டான். மார்க்கஸை நான் பார்த்தே 1 வாரத்துக்கு மேல ஆச்சு சார். அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொன்னா சார்லி. இது மார்க்கஸ் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா, என்ன விளையாடுறியான்னு கேட்டாரு ஸ்டீஃபன். அதுக்கு சார்லி, இல்ல சார் சத்தியமா சொல்றேன், மார்க்கஸ் எங்க இருக்கான், அவனுக்கு என்னாச்சு, எங்க போனான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எங்களோட பிளான் படி மறுநாள் பார்ல என்ன வந்து அவன் மீட் பண்ணணும். ஆனா என்ன நீங்க அரெஸ்ட் பண்ற வரைக்கும் அவன் என்ன வந்து மீட் பண்ணவே இல்லைன்னு சொன்னான் சார்லி. இது என்னடா புது தலைவலியா இருக்குன்னு மார்க்கஸை தேட ஆரம்பிச்சாங்க. மார்க்கஸ் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்ன்றதால அவனை பத்தின தகவல்கள் எல்லாமே ஏற்கனவே போலீஸ் கிட்ட இருந்துச்சுதான். அதை வச்சு அவனோட இடத்துக்கு தேடி போறாங்க. ஆனா அங்க மார்க்கஸ் இல்ல.
அவனோட கேங் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கும்போது கடைசியா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனதாவும் அதுக்கப்புறம் அவங்க அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. மார்க்கஸ் யூஸ் பண்ணது பூராவுமே பர்னர் போன்ஸ். அதனால அவனோட போன் லொகேஷனை வச்சும் எதையுமே போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. மார்க்கஸ் எங்கன்னு 2 நாள் இன்டென்ஸா தேடி இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன எவிடன்ஸை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஜஸ்ட் லைக் தட் மாயமா மறைஞ்சு போன மாதிரி மார்க்கஸ் காணாம போயிருந்தான். எரிக்காவோட இறப்புக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சாச்சு தான். ஆனா எரிக்காவோட உடலை அந்த அளவுக்கு சிதைச்சது யாரு? சார்லிக்காக எரிக்காவை கொலை பண்ண உதவுன மார்க்கஸ்க்கு என்ன ஆச்சு? இது எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்குள்ள அவங்களோட சீஃப் கொடுத்திருந்த 5 நாள் டைமும் முடிஞ்சிருந்தது. மறுநாள் காலையில் இது சம்பந்தமான டீடைல்டான ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் அந்த சீஃப் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதை படிச்சு பார்த்தவரு, நான் சொன்னதானே இப்பயும் நடந்திருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை ஸ்டீஃபன்னாலையும் ஹைடினாலையும் மறுக்க முடியல. இருந்தாலும் இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி இருக்குன்னு அவர்கிட்ட டைம் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த சீஃப் மறுத்து இருக்காரு. அதான் கேஸ் முடிஞ்சு போச்சு, சார்லியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நாம அடுத்த வழியை பார்க்க வேண்டியதான்னு சொன்னாரு அந்த சீஃப். சார், அப்போ எரிக்காவோட பாடிக்கு என்னாச்சுன்ற ஒரு கேள்வி வருமேனு கேட்டதுக்கு, சிம்பிள், கரடி மாதிரியான வன விலங்குகள் ஏதாவது எரிக்காவோட பாடியை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கலாம்ல, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்போது அதையே ரிப்போர்ட்டா தயார் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சார், அப்போ மார்க்கஸை கண்டுபிடிக்க வேண்டாமான்னு கேட்டதுக்கு, அவன் ஆர்மி சோல்ஜரா இல்ல ஏதாவது முக்கியமான நபரா? அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு இருக்கீங்க? இந்த கேஸை முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னாரு சீஃப். அதுக்கு மேல அவங்களால எதையுமே பேச முடியல. வேற ஏதாவது சொன்னாலும் அதை அப்படியே ஆஃப் பண்ற மனநிலையில தான் இருந்தாரு அந்த சீஃப். ஸோ அவர் சொன்ன மாதிரியே சார்லி சொன்ன விஷயங்களை வச்சு ஒரு ரிப்போர்ட் தயார் செய்யப்படுது. அதுல மார்க்கஸை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, ஆனா தேடிட்டு இருக்கணும். எரிக்காவோட பாடி ஏதாவது வன விலங்குகளால சிதைக்கப்பட்டிருக்கலான்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் செய்யப்படுது. இந்த கேஸை முழுசுமா விசாரிச்ச நீதிமன்றம் சார்லிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம காணாம போன மார்க்கஸை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஆனா அது எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியல. ஸோ பல விடை தெரியாத கேள்விகளோட எரிக்காவோட மர்டர் கேஸ் முடித்து வைக்கப்பட்டுச்சு. இந்த கேஸ் முடிஞ்ச ஒரு வருஷம் இருக்கும். அப்போ மறுபடியும் ஒரு டிசம்பர் மாதத்துல ஒரு இளம் பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கள வெயிட் பண்ணுங்க, இப்போ ஆபீசர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்கார வச்சாங்க. அது ஸ்டீஃபனோட டேபிள். எரிக்காவோட கேஸை சால்வ் பண்ணி இருந்ததால சார்லிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருந்தது. இப்போ அந்த நகரத்தோட போலீஸ் சீஃபுக்கு அடுத்தபடியான நிலையில இருந்தாரு ஸ்டீஃபன். அவரோட டேபிளுக்கு முன்னாடி இருந்த சேர்ல தான் ஒருவித பதட்டத்தோட அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த ஒரு வருஷ இடைவெளியில ஸ்டீஃபனும் ஹைடியும் மற்ற கேசஸ்ல பிஸியா இருந்தாலும் எரிக்காவோட மர்டர் கேஸ் அவங்களோட மைண்டை விட்டு போகவே இல்லை. அதுல தான் விடை தெரியாத கேள்விகள் நிறையவே இருக்கு. அதனால அந்த கேஸை அவ்வளோ சீக்கிரம் அவங்களால மறக்கவே முடியல. அப்பதான் ஒரு நாள் எதேர்ச்சியா எரிக்காவோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹைடி கண்டுபிடிச்ச அந்த பல் அவங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. எஸ், அந்த பல்ல அவங்க மிஸ் பண்ணி இருந்தாங்க. அதை அவங்க வேணும்னே பண்ணல. அப்போ நடந்த குழப்பங்கள்லையும் பரபரப்புலையும் அந்த பல்ல பத்தி அவங்க மறந்தே போயிருந்தாங்க. ஆனா அந்த பல்ல மறுபடியும் அவங்க எடுத்து பார்க்கும்போது இதை அனலைஸ் பண்ண சொல்லி ஏதோ ஒன்று அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பல்ல எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட இனிஷியல் எக்ஸாமினேஷன்ல அது ஒரு மனிதனோட பல்லுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அந்த பல்ல முழுசா அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கேட்டு அந்த பல்ல அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் 3 மாசத்துக்கு அப்புறமா அப்பதான் அங்க வந்திருந்தது. ஹைடியோட டேபிள்ல அதை கொண்டு வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு காலையில வழக்கம் போல வேலைக்கு வந்த ஹைடி அவங்களோட டேபிள் மேலே இருந்த அந்த புது ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த பல்லும் அட்டாச் பண்ணி தான் அவங்க அனுப்பி இருந்தாங்க. அதை பார்த்ததும் தான் 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அனாலிசிஸ்க்கு அனுப்புனது ஞாபகத்துக்கு வந்திருக்கு. உடனே அந்த ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும்போது ஷி வாஸ் ஷாக்ட். ஏன்னா அந்த பல்லு ஒரு மனிதனோட பல்லு தான். ஆனா அந்த மனுஷனுக்கு வயசு 200க்கு மேல. இதை ஹைடினால ஒரு நிமிஷம் நம்பவே முடியல. 200 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனால வாழ முடியுமா? நம்பவே முடியலையன்ற ஒரு ஆச்சரியத்தோடையும் குழப்பத்தோடையும் உடனடியா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவங்க அனுப்பின அந்த பல்ல அனலைசிஸ் பண்ண நபரோடையே பேசியிருக்காங்க. அவரும் அந்த ரிப்போர்ட்ல எழுதி இருந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணாரு. எதை வச்சு இதை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு, அந்த பல்லோட நுனியில ஒரு சின்ன தசை இருந்தது மேடம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து டிஎன்ஏ சீக்வன்ஸை எடுத்து செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ் கிடைச்சது. அதை வச்சு பார்க்கும்போது அந்த பல்லுக்கு சொந்தமான நபருக்கு 200 வயசாவது இருக்கலான்னு எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதை வச்சுதான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஸ்டாஃப். உண்மையாவே அதை அவங்களால நம்பவே முடியல. இதை கேட்டுட்டு ஓகே தேங்க்யூன்னு அந்த போனை கட் பண்ணியிருக்காங்க ஹைடி.
இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த அந்த பரபரப்பு குறையவே இல்லை. மறுபடியும் எரிக்காவோட கேஸை அவங்க மனசு ரீவைண்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எரிக்காவை கொன்னது என்னமோ சார்லி அண்ட் மார்க்கஸா இருக்கலாம். ஆனா அதுக்கும் பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு நபரோட கை இதுல இருந்தா, அந்த நபர் தான் எரிக்காவோட சிதைந்து போன உடலுக்கும் மார்க்கஸ் காணாம போனதுக்கும் காரணமாயிருந்தா, அந்த நபர் ஒரு நார்மலான மனுஷனா இல்லாம இருந்தா, இத பத்தி யோசிக்க அவங்களுக்குள்ள பதற்றம் அதிகமாக ஆரம்பிச்சது. இத சொல்றதுக்காக வேக வேகமா ஸ்டீஃபனோட டெஸ்கை நோக்கி போனாங்க ஹைடி. இந்த நேரத்துல ஸ்டீஃபன் மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு அவரோட டெஸ்குக்கு வந்திருந்தாரு. டெஸ்குக்கு வந்தவர் அங்க உட்கார்ந்திருந்த பொண்ணை பார்த்து, குட் மார்னிங், உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு, சார் என்னோட பேரு ஆர்யா, ஒரு 2 வாரமா என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி பயமாவே இருக்கு சார்னு சொன்னாங்க அந்த பொண்ணு. இதை அவங்க சொல்லி முடிக்கும்போது ஏனோ தெரியல ஸ்டீஃபனுக்கு எரிக்காவோட கேஸ் திடீர்னு அவரோட மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகிருக்கு. அதை பத்தி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஹைடி வேக வேகமா அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஸ்டீஃபனை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட முகத்துல இருந்த பரபரப்பை ஸ்டீஃபன் கவனிக்க தவறல. வந்தவங்க நடந்ததை சொல்லிட்டு அவங்க கையில இருந்த ரிப்போர்ட்டை ஸ்டீஃபன் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. அதை படிக்க அவரோட முகமும் இறுக ஆரம்பிச்சது. ஹைடி ஸ்டீஃபனோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்த வேளையில ஸ்டீஃபன் நிமிந்து எதிரில் பதட்டத்தோட உட்கார்ந்து இருந்த ஆர்யாவோட முகத்தை பார்த்தாரு. அப்போ எரிக்காவோட கேஸ் இன்னும் முடியலையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.